ஏறுது நம்ம சனத்து விதி மாறுது வெற்றி கழக கொடி ஏறுது மக்கள் ஆசை நிஜமாது வெற்றி கழக கொடி ஏறுது நம்ம சனத்து விதி மாறுது வெற்றி கழக கொடி ஏறுது மக்கள் ஆசை நிஜமாது. என் பேர் பிபிஎல் சதீஷ். நான் தளபதி ரசிக மன்றத்திலேருந்து இருக்கேன். 20 வருஷமாக இருக்கேன். மாவட்ட தொழிற்சங்க அமைப்பாளராக இருக்கேன். தளபதியோட பார்த்தீங்கன்னா எங்கள் ரசிகர்கள் பூராமே அப்போ இருந்தே ஆட்டோக்காரங்க அதிகம். தமிழ்நாடு முழுவதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எங்கள் தளபதிக்கு தான் அதிகம், அவரோட எங்களுக்கு அதிகம். நானும் ஆட்டோ தான் ஓட்டுறேன். ஒரு வித்தியாசமாக பார்த்தேன், நம்ம வந்து பணக்கார கட்சி கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார்லலாம் இப்போ பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பார்த்தீங்க பென்ஸ் கார்லலாம் பிரச்சார வாகனத்துக்கு போனாங்க. நம்ம பாமர மக்களுக்கான கட்சி என்னங்களா நாங்கள் தளபதிக்கு ஒரு பிரச்சார ஆட்டோ ரெடி பண்ணியிருக்கோம். அவர் நிற்கிற தொகுதியில் பிரச்சாரம் பண்ணலான்னு இருக்கோம். இல்லை, எல்லா விதமானதுக்கு இருக்குது. ஆடியோவும் இருக்குது, பிரச்சாரம் பண்ணலாம், மைக் பிரச்சாரம் பண்ணலாம், கேன்வாசிங் நம்ம நோட்டீஸும் கொடுக்கலாம், எல்லா இதுக்கும் தயாராக இருக்கும். தலைமை என்ன சொல்லுதோ அது ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ அவர் எந்த பகுதியில் நிற்பாருன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக போய் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக இப்போ எங்கேருந்து எங்கே போகிறீங்க அவரை பார்க்க? இப்போ அவர் வந்து மதுரை நிற்கணும் எங்களுக்கு ஆசை. அது நீண்ட நாள் ஆசை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பல இடங்களாக நாங்கள் போஸ்டர் வச்சுட்டு இருக்கோம். மதுரை அவர் எந்த தொகுதி இருந்தாலும் நாங்கள் போக ரெடியாக இருக்கோம். இப்போ அடுத்த வாரம் சென்னை பனையூர் போய் பொதுச்சாளர் அந்த வண்டியை காமிச்சிட்டு உரிய அனுமதி பெற்றுட்டு அடுத்து என்னென்ன அடுத்த கட்டம் என்னென்ன தலைமை பூச்சா என்ன சொல்றாரோ அடுத்து அதை நாங்கள் என்ன பண்றோம். எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் மதுரை மக்களை வந்து எல்லாமே திரும்பி பார்க்க வைக்கும். இந்த வண்டி எத்தனை நாளாக ரெடி பண்ணீங்க? எப்படி நான் கடந்த 1.5 மாசமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே பார்த்தேன், பிரச்சார வாகனம்லாம் பார்க்குறோம்ல, ரொம்ப இதாக இருக்கு. நம்மளா இந்த பாமர மக்களுக்கான கட்சின்ட்டு இப்போ ஆணித்தரமா இந்த வண்டி போறப்ப எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எங்களோட சின்னமே ஆட்டோ வாகனம் தான் நாங்கள் இது பண்ணது. ஆனால் தேர்தல் விசில் கொடுத்துருச்சு. அந்த விசிலையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம இதில் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி ரைட்டு, இதை கொண்டு போவோம் அப்படின்ட்டு அவர் எங்கே நிற்கிறாரோ அதை கொண்டு போயிடுவோம். ஃபேமிலியில் என் மனைவி என் மக எல்லாமே வந்து தளபதி ரசிகர்கள் தான். அவங்க எல்லாருமே எங்கள் குடும்பமே தளபதி ரசிகர்கள் தான். எல்லாருமே எல்லா வீட்லையுமே வந்து சொல்லுவாங்க கட்சிக்கு போகாதுன்னுவாங்க. இங்கே தமிழக வெற்றிகளை குடும்பத்தில் அரசியலுக்கு போங்கன்றாங்க. வருவாயில் சிறு சேமிப்பு எடுத்து வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். பார்த்துக்குவோம், எதனாலும் பார்த்துக்கோ தான் இருக்கும். இல்லை, ஒரு மெக்கானிக்கு இங்கே இருந்த அண்ணன் பேர் பாலாஜி. இவர் தான் ஸ்டிக்கர் பூரா அவர் தான் பண்ணார். இவர் ஒரு தளபதி ரசிகர். இவர் தலைவனுக்காண்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்டிக்கர்லாம். அடுத்து சென்னை பனையூர் போகலான் இருக்கோம், பொதுச்சாளர் சந்திக்க. இப்போ சந்திச்சுட்டு அவர் அடுத்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணலான் இருக்கோம். புயலே அடித்தாலும் சரி சென்னை பனையூருக்கு வண்டி போயிடும் உறுதியாக. இல்லை, எங்களுக்கு தளபதி வரணும்னு ஆசை தான். ஆனால் தளபதி வந்து இதில் வரதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. அவர் நின்று ஒரு புகைப்படமோ இல்லை ஒரு வீடியோவோ இதில் வெளியிட்டாருன்னா நாங்கள் அதை வச்சு அந்த தொகுதியில் நாங்கள் பிரச்சாரத்தை கொண்டு போயிடுவோம். சொல்கிற மாதிரி நான் ஒரு 20 வருஷமாக அந்த இயக்கத்தில் இருக்கேன். நான் 20 வருஷமாக இருக்கேன். நல்லது கெட்டது வாழ்க்கையில் வந்து ஒரு பெரும்பகுதி வந்து தலைவர் கூட தான் போயிருக்கு. குடும்ப உறவு தான். நாங்கள் பொதுச்சாளர் எந்த கட்சியிலுமே ஒரு பொதுச்சாளர் வந்து தொண்டை கனெக்ட் பண்ண முடியாது. எங்கள் கட்சியில் வந்து பொதுச்சாளர் என்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கிடைச்சா கூட என்னப்பான்னு கேட்பாரு. ஒரு குடும்ப உறவு நாங்கள் எல்லாருமே. மதுரை அப்படின்னாலே எந்த அளவுக்கு திருவிழா ஃபேமஸா அந்த அளவுக்கு போஸ்டர் பஞ்ச வசனங்கள்லாம் இருக்கும். நீங்க அடிச்ச போஸ்டர்ஸ்ல ஏதாவது சொல்ற மாதிரினா நான் விவேகானந்தரையும் தளபதி மேட்ச் பண்ணி ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தேன். நாடு நலம்பெற 100 இளைஞர்கள் வந்து அந்த நாட்டை திருத்தலான்னு விவேகானந்தர் சொன்னாரு. நீங்க இந்த நாட்டை திருத்தக்கூடாது, நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சேன். அது தளபதி என்னை கூப்பிட்டு பேசினாரு. ஏன் இப்படி அடிச்சிங்க, உங்களை நினைச்சு நான் பெருமைப்படவா வருத்தப்படான்னு கேட்டாரு. பெருமை தானே படணும் அப்படின்னு. ஏன்னாரு இந்த மாதிரி 100 இளைஞர்கள் தான் விவேகானந்தர் கூப்பிட்டாரு, உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான நீங்க அரசியல் வரக்கூடாது அப்படின்னு. காலம் இருக்கு பார்ப்போம் அப்படின்னாரு. இன்னைக்கு காலம் வந்துருச்சு. வந்துட்டு அப்புறம் பிரபாகரன் கூட இணைச்சு ஒரு போஸ்டர் அடிச்சிருந்தேன். பிரபாகரனையும் தளபதியும் போட்டு தமிழகத்தை மீட்க பிறந்த 2ஆம் பிரபாகரனே அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருந்தேன். அது தலைமை வரைக்கும் போச்சு அந்த போஸ்டரும். நீங்களே பார்ப்பீங்க. இது மைக்கு இருக்கு, பென்ட்ரைவும் போட்டுக்கலாம், நம்ம பிரச்சாரத்துக்கும் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ்லாம் பாருங்க சுற்றி எல்லாமே இருக்கும். அவர் விவசாயிகள் தாய்மாரோட ஆதரவு பெற்றவர், விவசாயிகளோட ஆதரவு பெற்றவர், எல்லா மதத்துக்கும் சமமானவர், எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்லாம் எல்லாருக்கும் நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து அடுத்த கடத்துக்கு போகணும். எல்லாருமே பிற நடிகர் ரசிகர் எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பரவாயில்ல, ஒரு சினிமாவோட கேரியரோட உச்சத்தொட்டு வராரு, அவருக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ எங்களை மாதிரி எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா பூராமே சாமானியர்கள் தான். அதனால நாங்களும் அடுத்த கடத்துக்கு போகணுன்ட்டு பொதுமக்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இருக்கோம் போங்கப்பான்னு. வரக்கூடிய தேர்தலில் உங்கள் கட்சியுடைய விசில் சவுண்ட் எப்படி இருக்கும்?